இப்போ அடுத்து பார்க்க போகிற ப்ராப்ளம் வாகல் அப்ராக்சிமேஷன் மெத்தட், ஷார்ட் ஃபார்மாக வேம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மெத்தடாக இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஃபர்ஸ்ட் we have to find whether the problem is balanced or unbalanced. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you got 30, இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த சைடு you got 30. ஸோ சப்மேஷன் ஏஐ சப்மேஷன் பிஜே என்னவா இருக்குது, 30ஆக இருக்குது. ஸோ ஹென்ஸ் the transportation problem is balancedனு சொல்லிடலாம். transportation problem is balanced. அடுத்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உள்ள நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம்னா இட்ஸ் ஈஸி டு allocate the values inside of it. ஓகே, ஸோ இந்த வெளியே இருக்கிறத வந்து நம்ம சப்ளை, இதை வந்து டிமாண்ட்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் கொஸ்டினில் வேறு எதாவது கூட கொடுக்கலாம். மேக்ஸிமம் தே கிவ் சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ வாகல் அப்ராக்சிமேஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரோ வைஸில் ஃபஸ்ட்டு 2 மினிமம் வேல்யூஸாக பார்க்கணும். ஸோ இங்கே 1 and 2 இது ரெண்டுமே தான் எனக்கு மினிமம் வேல்யூ. அப்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ அதே மாதிரி இங்கே அடுத்த செகண்ட் ரோலே அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூஸ் ஃபஸ்ட்டு 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 and 2, அதோட டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா you got 2. அதே மாதிரி இதில் இந்த ரோவில் நீங்கள் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அகைன் you got 2. அதே மாதிரி ரோ வைஸ் முடிஞ்சிருச்சு. now we have to check it in column wise. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மினிமம் வேல்யூ 1 and 0, ஸோ I got 1. அதே மாதிரி இங்கே 1 and 2 இருக்குது மினிமம் வேல்யூ, அது ரெண்டுத்துமே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you got 1. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா you got 2 and 5, ஸோ the difference is 3. ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்க்கணும். என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, எங்கள் அப்புறம் 1 and 3 இருக்குது. ஓகேவா. ஸோ இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். ஓகேவா. ஸோ 3 ஹையஸ்ட்ன்றனால அதுக்கு நேராக எனக்கு என்ன இருக்குது, ஒரு காலம் இருக்குது இல்லையா, இந்த காலமை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த காலமில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, 6 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது. இந்த 3ல் எது மினிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ன்ற வேல்யூ மினிமம். கரெக்டாக. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 2க்கு என்ன பண்ணுறேன், அலோகேட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது அலோகேஷனில் சப்ளை என்ன கொடுத்துருக்காங்க, 12 கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 கொடுத்துருக்காங்க. இதில் எது ஸ்மாலஸ்ட்னா 10, அதனால் நான் 10 அலோகேட் பண்ணுறேன். இப்போ 10 - 10 0, 12 - 10 becomes 2. இப்போது இது 0 ஆனனால இந்த காலமை நான் அப்படியே கேன்சல் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 0 இருக்குது, 4 இருக்குது, 3 and 1. கரெக்டாக. அகெயின் 10, 10, 7. இதை நான் சால்வ் பண்ண ஆன்சர் 2 and then I got 11. ஓகே, now அகெயின் என்ன பண்ணணும்னா you have to find the difference. இங்கே மொத்தமே இப்போ ரோ வைஸில் 2 வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு 1 கிடைக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் 4 and then இதோட டிஃப்ரென்ஸ் 2. இதுபடி பார்த்தீங்கன்னா 0ல் ஃபஸ்ட்டு 2 ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0 and 1, இதோட டிஃப்ரென்ஸ் 1. இங்கே 1 and 2 தான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட்டு. ஆமாம், 1 and 2 தான் ஸ்மாலஸ்ட்டு. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 1. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், அகெயின் 1 இருக்குது, 4 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எது ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ். கரெக்டாக. அதுக்கு நேராக என்ன இருக்குது, எனக்கு ஒரு ரோ இருக்குது. இப்போ இந்த ரோவில் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கணும். அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது, இந்த 0 தான் எனக்கு ஸ்மால். 0 சின்னதாக, 4 சின்னதான்னு கேட்டால் 0 தான் சின்னது. அதுக்கு நேராக எனக்கு 2 இருக்குது, 10 இருக்குது. ஸோ ஐ அலோகேட் 2. ஏன்னா இந்த 2வையும் 10ஐயும் கம்பேர் பண்ணும்போது 2 இஸ் த ஸ்மாலஸ்ட். அப்போது 2வை தான் நான் உள்ளே அலோகேட் பண்ணணும். அப்போ 2 - 2 0, 10 - 2 என்ன ஆகிடும், 8 ஆகிடும். இப்போ 0 ஆனனால என்ன பண்ண போகிறோம், இந்த ரோவை கேன்சல் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க வேல்யூஸ் எழுதிடலாம். 1 2 3 1. ஓகே, இங்கே என்ன வரும், 7 11 8 and 10. நவ் இதோட டிஃப்ரென்ஸ் எனக்கு அகைன் 1 வரும். 3ல் 1 போச்சுன்னா 2 வரும் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி 3ல் 1 போச்சுன்னா 2 டிஃப்ரென்ஸ், 2ல் 1 போச்சுன்னா 1 டிஃப்ரென்ஸ். இப்போது இருக்கிறதுலையே கிரேட்டஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 இருக்குது, 1 2 இருக்குது. கிரேட்டஸ்ட் எனக்கு 2 தான். ஆனால் எனக்கு ரோலையும் 2 இருக்குது, காலம்லேயும் 2 இருக்குது. அப்போ நான் எந்த 2வை ஃபஸ்ட்டு
பிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோ வைஸ் தான். எப்பவுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ரோ தான். ஓகேவா? ஸோ, அப்ப எனக்கு ரோலயும் 2 இருக்கு, காலம்லயும் 2 இருக்குன்னா, நான் ரோ தான் பிக் பண்ணுவேன். இப்ப அந்த ரோக்கு நேரா என்ன இருக்கு எனக்கு 3 அண்ட் 1 ஓட வேல்யூஸ் இருக்கு. ஓகே. இப்ப இந்த 3 அண்ட் 1ல இப்ப இந்த 3 அண்ட் 1ல எது எனக்கு சின்ன வேல்யூ அப்டின்னா, இந்த 1 தான். கரெக்ட்டா? இந்த 1க்கு தான் இப்ப அலோகேட் பண்ண போறோம். இப்ப இந்த 1க்கு நேரா எனக்கு 11 இருக்கு. அண்ட் தென் என்ன இருக்கு? 10 இருக்கு. ஸோ இந்த 1க்கு நேரா 11 இருக்கு, 10 இருக்கு. ஸோ இதுல எது ஸ்மாலஸ்ட்னா 10. ஸோ 10 அலோகேட் பண்றேன். 10 - 10 பிகம்ஸ் 0. 11 - 10 பிகம்ஸ் 1. ஸோ 0 ஆனனால இந்த காலம் வில் பி கேன்சல் அவுட் அண்ட் பேலன்ஸ் 3 அண்ட் 1 வந்துரும். அண்ட் இதோட சப்ளை ஷுட் பி 7 அண்ட் 1. இங்க வந்து 8. ஓகேவா? ஸோ இங்க என்னால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற 2 மினிமம் வேல்யூ எடுத்து தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டுருந்தோம். இங்க நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு வேல்யூ தான். அப்ப இங்க என்னால என்ன பண்ண முடியாது? டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இங்கேயும் டிஃபரன்ஸ் எடுக்க முடியாது. ஆனா, இங்க டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ இருக்கிறதுலயே இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்குன்றனால, இந்த காலம் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். இந்த காலம்ல எது மினிமம்னா 1. இந்த 1க்கு நேரா I have 7 அண்ட் 8. இதுல எது லீஸ்ட்டு? 7. ஸோ 7 அலோகேட் பண்றோம். 7 - 7 0. 8ல 7 போச்சுன்னா 1. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு? இது 0 ஆனனால திஸ் ரோ வில் பி கேன்சல் அவுட். பேலன்ஸ் 3 இருக்கு. ஸோ அதுக்கு நேரா இங்க 1 1 இருக்கு. ஸோ 1 அலோகேட் பண்ணணும். ஃபைனல் ஆன்சர்ல நம்மளுக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஷுட் பி ஈக்குவல். அப்பதான் நம்ம போட்ட ப்ராப்ளம் கரெக்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நவ் வி ஹேவ் டு ஃபைண்ட் தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்ல நான் என்ன அலோகேட் பண்ணியிருக்கேன்? 2க்கு 10 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 × 10 ப்ளஸ் செகண்ட் அலோகேஷன்ல நான் 0க்கு 2 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 0 × 2. தேர்ட்ல என்ன அலோகேட் பண்ணியிருக்கேன்? 1க்கு 10 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 × 10. ஃபோர்த்தில் நான் 1க்கு 7 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 × 7 அண்ட் ஃபிஃப்த்தில் லாஸ்ட்டாக ஐ அலோகேட் 3. 3க்கு 1 அலோகேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 × 1. ஸோ நவ் 2 10s are 20. 0 2s are 2. 1 10s are 10. 1 7s are 7. 3 1s are 3. So 20 plus 2 22 plus 10 32. 32 plus 7 சாரி 0 × 2 வந்துட்டு 0. நான் இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ 20 + 3 30. 30 + 7 37. 37 + 3 40. ஸோ ருப்பீஸ் 40. கம்பல்சரி இங்கே ருப்பீஸ் சிம்பிள் போடணும். பிகாஸ் வி ஆல்ரெடி சைட் இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ த இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்னு சொல்லுவோம் இதை. ஸோ த இனிஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஈக்குவல் டு வி காட் ஆன்சர் 40. ஸோ இவ்வளோ தான் வேம் மெத்தட்.